ஓம் வக்ரதுண்ட மகாகாய சூரியகோட்டி சமப்பிரப நிர்விக்னம் குரு மே தேவ சர்வகார்யேஷு சர்வதா. யா தேவி ஸ்தூயதே நித்யம் விபுதைர்வேதபாரகைः सा मे वसति जिह्वाग्रे ब्रह्मरूपा सरस्वती. निधये सर्वविद्यानां विषजे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः. श्रीदक्षिणामूर्तिसुदेशिकेन्द्रं द्वैपायनं सूत्रकृतं मुनीन्द्रं श्रीशङ्करं भाष्यकृतं यतीन्द्रं मद्देशिकञ्चापि नमामि विद्यै. ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஸ்ரீமத் பகவத்கீதை 2வது அத்தியாயம் 69வது ஸ்லோகம். யா நிஷா சர்வபூதானாம் தஸ்யாம் ஜாக்ரதி சம்யமே யஸ்யாம் ஜாக்ரதி பூதானி சா நிஷா பஷ்யதோ முனேஹ. இந்த 69வது ஸ்லோகத்துக்கான பாஷ்யம் முழுக்க பார்த்துட்டோம். என்னுடைய தமிழாக்கம் சுந்தராஜ சர்மாவினுடைய மொழியாக்கம் பார்க்கலை. பார்த்துட்டு அடுத்த ஸ்லோகத்துக்கு போகலாம். முகவுரையிலிருந்து ஜீவன் முக்தனுக்கு உலகம் கனவுதான் என்று ஒரு தலைப்பு கொடுத்திருக்கிறார். லௌகிகமாகவும் வைதிகமாகவும் உள்ள இந்த விவகாரம் எதுவோ அது அஞ்ஞானத்தின் காரியம் ஆதலால் விவேக புத்தி பிறந்து ஞானம் நிலைத்தவனுக்கு அஞ்ஞானம் நீங்கியவுடனே நீங்கி விடுகின்றது. உலக விவகாரம் அஞ்ஞானத்தினுடைய காரியம். அஞ்ஞானம் எப்போ நிவர்த்தியாகின்றதோ அப்பொழுது இந்த விவகாரங்கள் அனைத்தும் நீங்கி விடுகின்றன. அஞ்ஞானம் ஞானத்தின் விரோதத்தாலும், அஞ்ஞானமும் ஞானமும் ஒன்றுக்கொன்று விரோதி என்பதனால் ஞானம் வந்த பிறகு அஞ்ஞானம் இருக்க இயலாது. அஞ்ஞானம் இல்லை என்றால் அதனுடைய காரியமான ஜகத்தும் இருக்காது. அதன் முன் நிற்காதாதலாலும் நீங்குகின்றது என்ற இவ்விஷயத்தை தெளியச் செய்பவராய் பகவான் அருளை செய்கின்றார். ஸ்லோகத்தினுடைய பொழிப்புரை. எது பிராணிகட்கெல்லாம் இரவோ அதில் அடக்கம் உள்ளவன் விழித்திருக்கிறான். எதில் பிராணிகள் விழித்திருக்கின்றனவோ அது உண்மையை காணும் முனிவனுக்கு இரவு. அஞ்ஞானத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்களுக்கும் எது பகலாக உலகமாக தெரிகின்றதோ, எந்த துவைத்த பிரபஞ்சமானது உலகமாக தெரிகின்றதோ, இருக்கின்றதோ, காணப்படுகின்றதோ அது ஞானத்தை அடைந்தவனுக்கு தெரிவது இல்லை. ஞானிகளால் அறியப்படுகின்ற பரமார்த்த தத்துவம் என்ற பகலானது அஞ்ஞானிகளுக்கு விளங்குவது இல்லை. உடைய பாஷ்யம் முழுக்க பார்த்துட்டோம். அர்த்தம் மட்டும் பார்க்கலாம். எது தாமச தன்மையை உடைமையாதலால் சகல பிராணிகட்கும் ஒவ்வொரு பொருளை பற்றியும் வெவ்வேறாக பகுத்தறிய முடியாமையை செய்வதான இரவோ. தமஸ்ங்கிறது பிரதானமாக இருக்கிறதுனால எல்லா உயிர்களுக்கும் ஒவ்வொரு பொருளை பற்றி இது இன்ன பொருள் என்று வேறுபடுத்தி பார்க்க இயலாததான இரவாக இருக்கின்றதோ. எந்த இரவு இருக்கின்ற பொழுது அல்லது எந்த இருள் இருக்கின்ற பொழுது அந்த இருளால் பொருட்கள் பகுத்தறிய முடியாமல் இருக்கின்றதோ என்பது ஸ்லோகம். எது என்று கேட்கின்ற பொழுது அது யாது என்று
ஆச்சாரியர் விளக்கம் கொடுக்கிறார். ஞானம் நிலைத்தவனுக்கு எட்டுவதான பரமார்த்த உண்மை. இந்த பரமார்த்த தத்துவம் என்பது ஞானத்தில் நிலை பெற்றவனுக்கு தெளிவாக விளங்குகின்றது. ஆனால் ஞானம் இல்லாதவனுக்கு அது இருளாக இரவாக இருக்கின்றது. அதற்கு உதாரணம் கொடுக்கிறார். இரவில் திரிவனவாகிய கோட்டான் முதலியவற்றிற்கு பகலாகவே இருப்பது காக்கை முதலிய மற்றையவற்றிற்கு இரவாகவே எப்படி ஆகின்றதோ அப்படியே பரம்பொருளின் உண்மையானது இரவில் திரிவனவற்றை ஒத்த அஞ்ஞானிகளான சகல பிராணிகட்கும் இரவு போன்றுள்ளமையால் இரவாகவே இருக்கின்றது. நான் விளக்கம் கொடுக்குற பொழுது இதை கொஞ்சம் மாற்றி சொன்னேன். ஏன்னா பாஷ்யத்தில் 2 மாதிரியும் அர்த்தம் பண்ணி கொள்ளலாம். ஞானம் நிலைத்தவனுக்கு எட்டுவதான பரமார்த்த உண்மை. பரமார்த்த உண்மை என்பது பரமார்த்த சத்தியம், பிரம்ம தத்துவம். அது ஞானம் இருக்கிறவனுக்கு தெள்ள தெளிவாக இருக்கின்றது. இந்த பிரபஞ்சம் உலகம் அனைத்தும் ஒரே பரபிரம்மத்தினால் ஆனது. அதனால் இங்கு எல்லாமாக இருப்பது ஒரே பொருள்தான். அது ஞானிகளால் அறியப்படுகின்றது. அதனால் ஞானிகளுக்கு அது விஷயமாக அது ஞான நிஷ்டை உடையவனுக்கு அது தெள்ளத் தெளிவாக விளங்குகின்றது. இது எப்படின்னா, தெளிவான பகல் இருக்கிற பொழுது எல்லா பொருள்களும் எப்படி விளங்குகின்றதோ அப்படி. ஆனால் அதே பகலானது கோட்டான் முதலானவைகளுக்கு அறியப்படாமல் இருக்கின்றது. அது இருளாக இருக்கின்றது. ஆனால் இங்கே மாற்றி இங்கே இருக்க அர்த்தம். இது நான் முதல்ல சொன்னது, நான் சொன்ன நம்ம பாஷ்யம்க்கு விளக்கம் கொடுக்குற பொழுது நம்ம கொடுத்த அர்த்தம். இங்கே அந்த கோட்டான் யாருன்னா, அதனால் கோட்டான் யார், அஞ்ஞானிய கோட்டான்னு சொல்கிறதா, ஞானிய கோட்டான்னு சொல்கிறதா அப்படிங்கிறத இப்படினாலும் மாற்றி சொல்லலாம். ஒன்றுக்கு தெரியறது இன்னொன்றுக்கு தெரியவில்லை, அவ்வளோதான். ஒரு உயிரினத்துக்கு ஒருத்தருக்கு தெரியறது இன்னொருத்தருக்கு தெரியவில்லை என்பது தான் அங்கே உதாரணத்தோட விஷயம். இங்கே இரவில் திரிவனவாகிய கோட்டான் முதலியவற்றிற்கு பகலாக இருப்பது. கோட்டானுக்கு பகல் எதுனா அதுக்கு இரவு தான் பகல். கோட்டானுக்கு பகல் இரவு. மற்ற ஜீவராசிகளுக்கு பகலானது கோட்டானுக்கு இரவு. ஆனால் இங்கே பாஷ்யத்தில் அன்வயம் பண்ணுற பொழுது மாற்றி அன்வயம் பண்ண முடியும். நக்தஞ்சரானாம் அகக ஏவ சத் அந்நேஷாம் நிஷா பவதி. இது அன்வயம் பண்ணுற பொழுது அந்நேஷாம் அகக ஏவ சத் நக்தஞ்சரானாம் நிஷா பவதி. எல்லா உயிர்களுக்கும் பகலாக எது இருக்கின்றதோ அது நக்ஷந்தராம் இரவில் சஞ்சரிக்கின்ற கோட்டான் முதலானவைகளுக்கு அறியப்படாமல் இருக்கின்றது. தத்வத் நக்தஞ்சர ஸ்தானியானாம் இரவில் சஞ்சரிக்கின்ற உயிரினங்களைப் போல அஜ்ஞானாம் சர்வபூதானாம் அஜ்ஞானத்தில் இருக்கக்கூடிய சர்வபூதங்கள். அதனால் இந்த கோட்டான் மாதிரி இருக்கக்கூடிய எல்லா மற்ற உயிர்களுக்கு அஞ்ஞானியாகிய மற்ற உயிர்களுக்கு, கோட்டான் போல இருக்கக்கூடிய அஞ்ஞானியாகிய மற்ற ஜீவர்களுக்கு இரவாக இருக்கின்றது என்று அஞ்ஞானிகளை நக்தஞ்சர ஸ்தானியானாம்னு அபாஷ்யத்தில் இருக்குது. அதுதான் அடுத்த வரியில் இருக்கிறது. அடுத்த வரியில் பார்த்தா, இரவில் திரிவனவற்றை ஒத்த அஞ்ஞானிகளான சகல பிராணிகட்கும் இரவு போன்றுள்ளமையால். அதனால் அஞ்ஞானிகளை இரவில் சஞ்சரிக்கின்ற உயிரினங்கள் போல அப்படின்னு பின்னாடி பாஷ்யம் வருது. அதனால் முதல் வரியை அர்த்தம் பண்ணுற பொழுது இரவில் திருவனவாகிய கோட்டான் முதலியவற்றிற்கு பகலாகவே இருப்பது அப்படிங்கிறத நம்ம மாற்றி எடுத்துக்கொள்ளணும். காக்கை முதலான உயிரினங்களுக்கு பகலாக இருப்பது கோட்டான் முதலியவற்றிற்கு இரவாக எப்படி ஆகிறதோ அப்படி அன்வயம் பண்ணுறது தான் சரியானது. ஏன்னா அடுத்த வரியில் ஆச்சாரியரே தெளிவாக சொல்லிட்டார். நக்தஞ்சர
ஸ்தானியானாம் அஜ்ஞானாம் சர்வபூதானாம்னு அடுத்த வரியில் அர்த்தம் வருது. அதனால் நம்ம உதாரணம் அவ்வளோதான். ஒரு பிராணிக்கு பகலாக தெரிகிறது, இன்னொரு பிராணிக்கு அறியப்படவே இல்லை. அந்த இன்னொரு பிராணியினால் எது பகலாக அறியப்படுகின்றதோ அது இன்னொரு பிராணிக்கு அறியப்படவே இல்லை. அதுதான் உதாரணம். ஞானி அஜ்ஞானி ரெண்டையும் மாற்றி போட்டுக்கணும். அதில் அறிவில்லாதவர்க்கு அது எட்டாது ஆதலின் அடக்கமுடையவனாய் இந்திரியங்களை ஜெயித்த ஞான யோகியானவன் அஜ்ஞான உறக்கம் தெளிந்து அந்த பரமார்த்த உண்மையிலே விழித்து கொண்டிருக்கின்றான். ஞானமுடையவன், அஜ்ஞானத்திலிருந்து விழித்தெழுந்தவன் பரமார்த்த சத்தியத்தில் விழித்து கொண்டிருக்கிறான். அவன் எங்கும் எப்பொழுதும் பரபிரம்மத்தையே பார்த்து கொண்டிருக்கின்றான், அறிந்து கொண்டிருக்கின்றான். ஆனால் அந்த விவேகம் இல்லாதவர்களுக்கு அது அறியப்படாமல் இருக்கின்றது, இரவில் சஞ்சரிக்கின்ற கோட்டான் போல. அவ்வளோதான் விஷயம். அடுத்தது இரண்டாவது வரி. உணரப்படுவதும் உணர்வதுமான பேதமாகிய எந்த ஞான இரவிலே உறங்கிக் கொண்டே இருக்கும் பிராணிகள் விழித்திருக்கின்றன என்று கூறப்படுகின்றனவோ. இரவில் தூங்கி கொண்டிருக்கின்ற பொழுது அங்கே கனவு காண்கிறான். கனவுல அவன் ஒரு பிரபஞ்சத்தை பார்க்கிறான். அறிவது அறியப்படுவது என்று ஒரு உலகத்தை கனவுல பார்க்கிறான். அப்போ அவனை பொறுத்த வரைக்கும் ஒரு விழிப்பு நிலையில் ஒரு பகலில் இருக்கின்றான். எந்த இரவிலே அவை உறங்கினவை போல கனவு காண்கின்றனவோ. அதனால் உறங்கி கொண்டிருக்கிறான், ஆனால் கனவுல ஒரு உலகத்தை பார்த்து கொண்டிருக்கிறான். அதே மாதிரி அஜ்ஞானத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு உலகத்தை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அது அஜ்ஞானம் இருக்கிறதுனால தெரிகின்ற ஒரு உலகம். அதனால்தான் உணரப்படுவதும் உணர்வதுமான பேதமாகிய எந்த அஜ்ஞான இரவிலே உறங்கி கொண்டிருக்கும் பிராணிகள். பேதமாகிய உலகம், அது எப்படிப்பட்ட உலகம்? அஜ்ஞான உலகம். உணர்வதும் உணரப்படுவதுமாகிய பேதமாகிய அஜ்ஞான இரவு. இந்த பேதங்களே அஜ்ஞானம்னு சொல்கிறார். அஜ்ஞான காரியமாக பேதம் இருக்குது, அஜ்ஞான காரியமாக பேதம் இருக்குது. ஆனால் ஆச்சாரியர் இந்த பேத ரூபமான உலகத்தையே கிராஹ்ய கிராஹக பேத லக்ஷணாயாம் அவித்யா நிஷாயாம் பிரசுப்தானி ஏவ, அப்படி பேதங்களையே அஜ்ஞானம் என்று அஜ்ஞான காரியத்தை சொல்லுகின்றார். அதனால் பேதமாகிய எந்த அஜ்ஞான இரவிலே. இதே மாதிரி தான் அங்கே ஞான வாசிஷ்டத்திலையும் இந்த மனதுக்கு விதை வாசனைன்னு சொல்லப்பட்டது. அந்த வாசனைக்கு விதை எது அப்படின்னு சொல்கிற பொழுது திருஷ்யம்னு கொண்டு வந்துட்டேன். இப்போ திருஷ்யம்ங்கிறது காரியம், அதற்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய அஜ்ஞானம் தான். வாசனைக்கு விதையை அஜ்ஞானம் தான் சொல்லணும். அஜ்ஞானம்னு சொல்லாமல் மனோகல்பிதமான திருஷ்யங்கள் அப்படின்னு அங்கே வருது. இப்போ அஜ்ஞானம்ங்கிறது தான் அஜ்ஞான காரியமான உலகம். ஏன்னா வாசனை எப்படி வருது? இந்த உலகத்தை பார்த்து தான் வருகின்றது. அதனால் உலகங்கிற தோற்றமே அஜ்ஞான காரியமாக இருக்குது. அதனால் அஜ்ஞானம்னு நேரடியாக சொல்லாமல் உலக அனுபவம், அதனால் வாசனைகள் வருது. அதனால் வாசனைகளுக்கு விதை மூலம் அஜ்ஞான காரியமான ஜெகத், பிரபஞ்சம். அஜ்ஞானம்னு நேரடியாக சொல்லாமல் பிரபஞ்சம் ஜெகத்துன்னு சொல்லியிருக்கு. ஆனால் தொடக்கம் என்னன்னு பார்த்தா உலகத்திற்கு மூலம் என்ன? மாயா காரியமான ஜெகத்திற்கு மூலம் என்னன்னு முதல் ஆரம்பம். முதல் கேள்வியே அதான். மாயா காரியமான ஜெகத்துக்கு மூலம் என்னன்னு கேட்குற பொழுது ஷரீரம்னு சொல்கிறார். அப்போ அங்கேயே ஜெகத் வந்துருச்சு. அப்புறம் வாசனைக்கு மூலம் என்னன்னு சொல்கிற பொழுது திரும்ப ஜெகத்துன்னு வருது. அப்போ இது ஒரு சைக்கிளாக சுழற்சியாக இருக்குது அப்படிங்கிறது. ஏன்னா வாசனை எங்கேருந்து வருது? ஏற்கனவே பார்த்து அனுபவித்த உலகத்தினுடைய சம்ஸ்காரம் தான் வாசனையாக இருக்குது. அதனால் வாசனைக்கு மூலம் இந்த பிரபஞ்சம் தான். ஆனால் அது அடுத்த கல்பனைக்கு, ஒரு கல்பனை அடுத்த கல்பனைக்கு காரணமாக இருக்குது அப்படிங்கிறதுனால உலகம் அப்படிங்கிறதுல தொடங்கி அதற்கு மூலமாக திரும்ப உலகம் என்பதிலேயே கொண்டு போய் முடிக்கிறார். ஏன்னா இந்த உலகம் என்பதே மனதினுடைய கல்பனை. அந்த மனதினுடைய கல்பனைக்கு ஆதாரமாக இருக்கிறது அஜ்ஞானம். அதனால்
உணர்வதும் உணரப்படுவதும் உணர்வதும் ஆகின பேதமாகிய எந்த அஞ்ஞான இரவிலே உறங்கிக் கொண்டிருக்கும் பிராணிகள், அஞ்ஞானமாகிய இருளில் உறங்கிக் கொண்டே இருக்கக்கூடிய ஜீவராசிகள் இந்த பேதமான பிரபஞ்சத்தை பார்த்து கொண்டிருக்கின்றன. அதனால் விழித்திருக்கின்றன, அதனால் பார்த்து கொண்டிருக்கின்றன. எது மாதிரி? எந்த இரவிலே அவை உறங்கினவை போல கனவு காண்கின்றனவோ, அதனால் கனவுல ஒருவன் உலகத்தை பார்த்து கொண்டிருப்பது போல. வாஸ்தவமாக அது உண்மை இல்லை, அது அவனுக்கு மட்டுமே தெரிகின்றது. அதனால் உண்மைன்னா அது அவனுக்கு மட்டுமே தெரிகின்ற ஒரு உண்மையாக இருக்கின்றது. பரமார்த்த உண்மையை காணும் முனிவனுக்கு அது இரவு என்பதாம். விழித்திருக்கிறவனுக்கு தூங்குறவனை பார்க்குற பொழுது அவன் தூக்கத்தில் இருக்கிறான்னா, தூக்கத்தில் இருக்கிறவன் அவன் ஒரு கனவு உலகத்தில் விழித்திருக்கிறான். ஆனால் விழித்திருக்கிறவன் அவனை பார்க்கிற பொழுது அவன் உறங்கி கொண்டு இருக்கிறான் தான். அதனால் கனவுல இருக்கிறவன் பார்க்கிற உலகத்தை விழித்திருப்பவன் பார்ப்பது இல்லை. இந்த மாதிரி இந்த அஞ்ஞான உறக்கத்தில் இருக்கக்கூடிய ஜீவராசிகள் பார்க்கின்ற இந்த துவைத்த பிரபஞ்சத்தை, பாரமார்த்திக தத்துவத்தை அறிந்த ஞானியானவன் காண்பது இல்லை. அவனுக்கு அத்வைத பிரபஞ்சம்தான் தெரியுது. இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் இதோட முடியுது. அதற்கப்புறம் ஆச்சாரியர் ஒரு ஞானம் கர்மம் இதனுடைய ஒப்பீடை வச்சு சொல்கிறார். ஞானம் கர்மம் ரெண்டும் சேர்ந்து இருக்க முடியாது என்பது தான் இந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம்னு, உபதேசத்தினுடைய தாத்பரியம் என்பதை ஆச்சாரியார் தெளிவுபடுத்துகின்றார் அடுத்த வரியில இருந்து. கர்மம் ஞானிக்கு அன்று. ஆகவே இப்படி சொல்கிறதனுடைய தாத்பரியம் என்ன? ஆகவே அஞ்ஞான நிலையில்தான் கர்மங்கள் விதிக்கப்படுகின்றன. ஏன்னா கர்மம்னாலே அங்கே அறிபவன் அறியப்படுவது, உணர்பவன் உணரப்படுவதுங்கிற பேதமானது இருக்கும், தெரியும். அதில் எங்கே பேதம் தெரியுதோ அங்கே தான் நான் இதை அனுபவிக்க விரும்புகிறவன், எனக்கு இந்த விஷயங்கள் தேவைங்கிற எண்ணமானது வரும். அஞ்ஞான நிலையில் தான் உலகம் தெரிகிறதுங்கிறதுனால அவனுக்குத்தான் கர்மங்கள் விதிக்கப்படுகின்றன. ஆகவே அஞ்ஞான நிலையில்தான் கர்மங்கள் விதிக்கப்படுகின்றன, ஞான நிலையில் அல்ல. ஞான நிலையில் கர்மமானது இல்லை. ஏன் இல்லைன்னா ஞான நிலையில் உலகமே இல்லை. உலகமே தெரியாத பொழுது அதுக்குள்ளே கர்மா எப்படி சொல்ல முடியும்? ஞான நிலையில் அல்ல. அதற்கு ஒரு உதாரணம், சூரியன் உதிக்க இரவின் இருள் கெடுமாறு போல ஞானம் உண்டாக அஞ்ஞானம் முழுவதும் நாசம் அடைகின்றதோ, அது மாதிரினா சூரியன் வந்தவுடனே இரவினுடைய இருளானது நாசம் அடைகின்றது. அதே மாதிரி ஞானம் வந்தவுடனே அஞ்ஞானம் நாசம் அடைந்து விடுகிறது. அஞ்ஞானம் நாசம் அடையுதுன்னா அஞ்ஞான காரியமான உலகமும் நாசம் அடைந்து விடுகின்றது. ஞானம் உண்டாவதற்கு முன் அஞ்ஞானமானது செய்கையும் செய்பவனும் பயனும் ஆகிய பேத வடிவமாய் நின்று, செய்கையும் செய்பவனும் பயனுமாகிய பேத வடிவமாய் நின்று பிரமாண புத்தியால் கிரகிக்கப்பட்டு, அந்த பேதங்கள் பிரமாண புத்திங்கிறது சத்திய புத்தி, அந்த பேதமானது சத்தியம் என்று கருதப்பட்டு அந்த பேத புத்தி அஞ்ஞான நிலைமையில் வாஸ்தவமாக தோன்றுவதால், அந்த பேதமானது உண்மையிலேயே இருக்கு என்று தெரிவதால், என்று அவனால் தவறாக நினைக்கப்படுவதால் சகல கர்மத்திற்கும் காரணமாதலை பெறுகின்றது. அந்த பேத புத்தியானது எல்லா செயல்களுக்கும் காரணமாக இருத்தலை பெறுகின்றது. அதை சத்தியம் நினைக்கிறான். அதனால் அந்த சத்தியமாக கருதுதல் என்பது பிரமாண புத்தியானது. அதனால் பேதம் தெரியறது பிரச்சனை இல்லை, அந்த பேதத்தை சத்தியமாக நினைக்கிறானே அந்த பிரமாண புத்தியினால் அவன் கர்மாவை செய்கின்றான். அதனால் சகல கர்மத்திற்கும் காரணமாதலை பெறுகின்றது. இது அந்த பிரமாண புத்தி. இந்த பேதத் தோற்றம், உலகத் தோற்றம் சத்தியம் என்று கருதுகின்ற அந்த பிரமாண புத்தி, அது அஞ்ஞான காரியம், அது கர்மத்திற்கு காரணமாக ஆகின்றது.
இந்த பேத புத்தி பிரமாணம் அன்று என்று கொள்ளப்படும் பொழுது, இந்த பேதம் தெரிவது, பேதம் தெரிகிறதுங்கிறது உண்மை அல்ல, அது சத்தியம் அல்ல, மித்யா என்று அறியப்படுகின்ற பொழுது அந்த அஞ்ஞானமானது கர்மத்திற்கு காரணமாதல் பொருந்தாது. அது பேதம் தெரியுது, ஆனால் அது உண்மை இல்லைங்கிற ஒரு தெளிவு இருந்தால் அதில் அவங்க பிரவர்த்தியோ நிவர்த்தியோ ஏற்பட முடியாது. காணல் நீரை பார்க்கிற பொழுது அது சத்தியம் நினைக்கின்ற பொழுது தான் அதை அடையணுங்கிற எண்ணமானது வருகின்றது, தெரிகின்றது. ஆனால் அது உண்மை இல்லைங்கிற ஞானம் இருந்தால் அது பிரவர்த்திங்கிறது வராது. அதே மாதிரி கயிற்றில் பாம்பு பார்க்கிறான், அது பாம்பு சத்தியம் உண்மையிலேயே இருக்குன்னு நினைக்கின்ற பொழுது, அந்த அஞ்ஞானம் இருக்கிற பொழுது தான் அதிலிருந்து நிவர்த்திங்கிறது வருகின்றது. அது இல்லை, இது வெறும் தோற்றம்னு தெரிஞ்சாக்கா அவன் அதில் நிவர்த்தி வராது. அதனால் பிரவர்த்தி நிவர்த்தி ரெண்டுக்குமே காரணம் இந்த பேதமாக தெரியறத சத்தியம்னு கருதுகின்ற அஞ்ஞானம்தான். அதே மாதிரி இங்கே வேதத்தை பிரமாணமாக கொண்டு, பிரமாணமாயுள்ள வேதத்தினால் எனக்கு விதிக்கப்பட்ட கர்மத்தை செய்ய வேண்டும் என்று நினைத்தன்றோ செய்பவன் செய்கையில் தலைப்படுகிறான். இந்த கர்த்தா ஆகிய ஜீவன் வேதத்தை அத்தியனம் பண்ணுறான், வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கக்கூடிய கர்மாவெல்லாம் தெரிந்து கொள்ளுகிறான். எனக்கு நான் அதை செய்ய வேண்டும், நான் இதை செய்ய வேண்டும் என்று சாஸ்திரம் எனக்கு இதை விதித்திருக்கிறது என்று அவன் அதுக்கு பிரமாணத்துவம் கொடுத்து பார்க்கின்றான். அதனுடைய தூண்டுதலால் கர்மாவை செய்கின்றான். அதனால் பிரமாணமாய் உள்ள வேதத்தினால், அங்கே பிரமாணம் இருக்குது, வேதத்தில் பிரமாண புத்தி இருக்குது. அந்த வேதம் இந்த ஜீவனுக்கு ஒரு கர்மாவை செய்ய வேண்டும், எனக்கு இந்த கர்மாவை இது விதித்திருக்கிறது என்று அவன் கருதுகிறான். அப்போ தான் சரீரம் என்று நான் ஜீவன் என்று வைத்து எனக்கு இந்த வேதமானது இந்த கர்மாவை விதித்திருக்கிறது என்று நினைத்து அவன் கர்மா செய்கின்றான். நினைத்தன்றோ செய்பவன் செய்கையில் தடைப்படுகின்றான். இதெல்லாம் இரவு போல அஞ்ஞானமே தான் என்று நினைத்து அன்று அவன் இந்த பிரபஞ்சமெல்லாம் மாயா காரியம் மித்யா என்று தெரிந்தா அதற்கு மேலே வேதம் சொன்னாலும் செயல்படுவானான், செயல்பட மாட்டான். அப்போ வேதம் சொல்லுகிறது என்பதனால் மட்டும் அவன் செயல்படலை, இந்த வேதம் உண்மை சத்தியம் என்று அவன் கருதுறதுனால செயல்படுகின்றான். அதனால் இந்த வேதம் உலகம் பொய் என்று தெரிந்திருந்தால், வேதம் சொல்லியிருந்தாலும் அவனுக்கு பிரவர்த்தியானது வராது. அதனால் இதெல்லாம் இரவு போல அஞ்ஞானமே தான் என்று நினைத்து அன்று. இதெல்லாம் அஞ்ஞான காரியம் மித்யா என்று நினைத்து செய்வதல்ல, இதெல்லாம் பரம சத்தியம் என்று அவன் நினைத்து காரியம் செய்கின்றான். இந்த பேத கூட்டமாகிய உலகத் தோற்றமெல்லாம் இரவு போல அஞ்ஞானமே தான் என்னும் ஞானம் எவனுக்கோ அந்த ஆத்ம ஞானிக்கு சகல கர்மங்களையும் துரத்தலிலே தான் அதிகாரம். வேத அத்தியனம் பண்ணுறதோட அதில் சொன்ன கர்மாக்கள் எல்லாம் குறிப்பிட்ட காலம் செய்து பிறகு வேதாந்த சாஸ்திரம் உபனிஷத்தையும் ஒருவன் அத்தியனம் செய்தால், அதனால் உபனிஷத்தை படிக்க வர்ற பொழுது தான் உபனிஷத் சொல்கிற விஷயமானது வேதம் சொல்வதற்கு மாறாக வேறாக இருக்கின்றது. இந்த ஜகத் ஜீவன் ஈஸ்வரன் இதெல்லாம் மாயா காரியம், வாஸ்தவமாக இருக்கிறது, பாரமார்த்திக சத்தியமாக இருக்கிறது ஒரே நிர்குண பிரம்மம்தான். அந்த பிரம்மம்தான் ஜீவனாகவும் ஜகத்தாகவும் சுத்த சத்துவமாக இருக்கிற பொழுது ஈஸ்வர உபாதியாகவும், மலின சத்துவமாக அது ஜீவ உபாதியாகவும் வேறுபட்டு இருக்கின்றது மாயையினால். அந்த நிர்குண பிரம்மத்தினுடைய மாயா சக்தியினால் அது ஈஸ்வரன் ஜீவன் ஜகத் என்று வேறுபட்டு இருக்கின்றதுன்னு வேதாந்தம் சொல்லுகின்றது. அப்போ அந்த வேதாந்தத்தை ஒருவன் படிக்கிற பொழுது நான் ஜீவன் என்ற எண்ணத்தை விட்டு இந்த ஜீவத்துவம் மித்யா, என்னால் இது என்று அறியப்படுகின்ற இந்த உலகம் அதுவும் மித்யா, இங்கே வாஸ்தவமாக சத்தியமாக இருக்கிறது ஒரே பொருள்தான், அது பரபிரம்மம், நான் அந்த ஆத்மா. அதனால் நான் ஆத்மா, ஆத்மா பிரம்மம் என்று அவன் அறிந்து கொள்ளுகின்றான். வேதாந்தத்துக்கு வர்ற பொழுது தான் அவனுக்கு ஆத்ம ஞானமானது வருகின்றது. அதனால் இந்த பேத கூட்டம் ஆகிய உலகத் தோற்றம் எல்லாம் இரவு போல அஞ்ஞானமே தான்.
என்று வேதாந்த சாஸ்திரம் படித்து ஒருவனுக்கு ஞானம் வருகின்றது. ஞானம் எவனுக்கோ அந்த ஆத்ம ஞானிக்கு அந்த ஞானம் வந்ததுக்கப்புறம் அவனுக்கு கர்மாவை விதிக்க முடியுமானா அவனுக்கு எந்த கர்மாவும் சொல்ல முடியாது. நான் இந்த லோகத்துக்கு போய் இந்த சுகத்தை அனுபவிக்கணும்னா எல்லா லோகமும் மித்தியான்னு சொன்ன பிறகு அங்கே லோகத்துக்கு போய் இந்த லோக சுகங்களை அனுபவிக்கிறது என்பதை அந்த கர்ம காண்டம் விதிக்க முடியாது. அதனால் ஞான காண்டம் வந்தவனுக்கு கர்ம காண்டம் கர்மாவை விதிக்க முடியாது. ஏன்னா இந்த ஞானமே என்னது? இதெல்லாம் மித்தியாங்கிறது தான். அதனால் அவனுக்கு சாஸ்திரம் என்ன சொல்லுது? சகல கர்மங்களையும் துரத்தலிலே தான் அதிகாரம். ஆத்ம ஞானம் வந்ததுன்னா அதன் பிறகு அவன் எல்லா கர்மங்களையும் தேன தியக்தேன புஞ்சீதாக அனைத்தையும் துறந்து உன்னை நீ காப்பாற்றிக்கொள். ந கர்மனா ந பிரஜையா தியாகே நைக்கே அமிர்தத்துவ மானசுக்கு அப்படியெல்லாம் உபனிஷத் சொல்லுது. அதனால் இவைகளை தியாகம் செய்கிறதுனால உன்னை நீ காப்பாற்றிக்கொள். அதனால தான் நீ அமிர்தத்துவத்தை அடைவாயின்னு தான் வேதாந்த சாஸ்திரம் சொல்லுது. அவனுக்கு கர்மாவை சொல்லுதல் என்பது இல்லை, கர்மாவை துரத்தலில் தான் அதிகாரம். கர்மத்தை செய்வதில் அன்று அவ்வண்ணமே. அப்படி வேதாந்த சாஸ்திரம் சொல்கிற மாதிரியே உபனிஷத்துக்கள் சொல்வது போலவே இங்கேயும் பகவான் பின்னாடி சொல்ல போகிறார். அதிலே புத்தி உடையவராய் தத் புத்தயஸ் ததாத்மானகன்னு 5வது அத்தியாயத்தில் 17வது ஸ்லோகத்தில் சொல்லுகின்றார். அப்போ அதிலேயே அந்த ஞான நிஷ்டையிலேயே ஈடுபாடு உடையவனாய் இருப்பாயாகன்னு சொல்லுகின்றார் என்பது முதலாக ஞான நிஷ்டையிலேயே அவனுக்கு அதிகாரத்தை காட்டுவார். அதனால் இந்த வேதம்ங்கிற பிரமாணம் துவைத்த பிரபஞ்சத்தை எவன் பார்க்கிறானோ அவனுக்குத்தான் சொல்லப்பட்டிருக்கு. அத்வைதத்தை அறிந்தவனுக்கு ஆத்ம ஞானிக்கு அல்ல. இங்கே ஒரு ஆக்ஷேபம் வருது, பூர்வபக்ஷம் வருது. ஞான நிஷ்டையை மேற்கொள்ளும்படி செய்கின்ற விதி இல்லாதிருந்தால் அதையும் மேற்கொள்ளுதல் கூடாது எனின். அதனால் ஆத்ம ஞானம் வந்த பிறகு எல்லாத்தையும் துரத்தல் என்பதில் தான் அதிகாரம்னு சொன்னான். ஞான நிஷ்டையை விதிக்கின்ற வேத விதி இருக்கா இல்லையானா? வேதம் பிரமாணம் இல்லை, அவனுக்கு வேதம் எந்த கர்மாவையும் விதிக்கலேன்னு சொல்லிட்டீங்கன்னாக்கா ஞான நிஷ்டையில் அவனுக்கு எப்படி பிரவர்த்தியானது வரும்? அதனால் எந்த கர்மா விதிக்கலை, கர்மாவை துரத்தல் என்பதில் தான் அதிகாரம் என்று சொன்னால் ஞான நிஷ்டைக்கான சாதனைகளை அவன் எவ்வாறு செய்வான்? அதற்கான பிரவர்த்தி சாஸ்திர விதி இல்லாமல் எப்படி வரும் என்று கேள்வி. அதற்கான சாஸ்திர விதி இருக்குது. ஆனால் ஆச்சாரியார் அந்த சாஸ்திர விதியை சொல்லாமல் யுக்தி பூர்வமாகவே அது தேவையில்லைன்னு சொல்கிறார். அதனால் ஸ்ரோத்தவியக மந்தவியக நிதித்தியாசித்தவியகன்னு நிதித்தியாசனம் பண்ணுன்னு விதி இருக்குது. ஆனால் அது விதி இல்லைன்னு அங்கே ஆச்சாரியார் பாஷ்யத்தில் நிரூபணம் பண்ணுறார். அதனால் அதுக்கு விதி இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அவனுக்காகவே அதில் பிரவர்த்தியானது இருக்கும். அதனால் ஞான நிஷ்டைக்கு போகிறதுக்கு அந்த விதிங்கிறது வேண்டியது இல்லைன்னு ஆச்சாரியர் யுக்தி பூர்வமாக தெளிவுபடுத்துகிறார். அந்த கேள்விக்கு சமாதானம் அப்படி அன்று. நானா ஆத்ம ஞானம் என்பது தன் ஆத்மாவை பற்றியது ஆதலின். ஆத்ம ஞானம்ங்கிறது தன்னை பற்றியது, ஆத்மாவை பற்றியது. அதனால் நான் யார் என்பது தான் ஆத்ம ஞானம். தன்னை தன் ஆத்மாவிடத்து செல்லும்படி செய்கின்ற விதி வேண்டுவது இல்லை அன்றோ. அதனால் வேதாந்த சாஸ்திரம் என்ன பண்ணுது? நீ யார் என்று, ஆத்மா என்ன என்று ஜீவனுக்கு ஆத்ம ஞானத்தை கொடுக்கறதோட நின்று விடுகிறது. அதற்கு மேலே நீ ஆத்மான்னு அவன் புரிந்து கொண்டா ஆத்மாவாக இருத்தல் அப்படிங்கிறதுக்கு அவன் ஏதாவது பண்ணணுமான? அவன் ஏற்கனவே ஆத்மாவாக தான் இருக்கிறான். நான் ஆத்மாவாக இருக்கிறேங்கிறத தெரியாமல் இருக்கிறான். இந்த வேதாந்த சாஸ்திரமானது அவனுக்கு அவனுடைய சொரூபத்தை காட்டி அதோடு நின்று விடுகின்றது. அதற்கு மேலே அதற்கு வேலை இல்லை. நீயா இருன்னு சொல்கிறதற்கு அதுக்கு மேலே வேறு ஏதாவது பண்ணணுமான? ஒன்றும் வேண்டியது இல்லை. தான் ஆத்மாவே ஆதலாலும். அதனால் செய்கின்ற விதி ஆத்மாவிடத்து செல்லும்படி செய்கின்ற விதி வேண்டுவது இல்லை என்றோ. ஏனெனில் தான் ஆத்மாவே ஆதலாலும் தான் ஆத்மாவாகவே அவன் இருக்கிறதுனால நீ ஆத்மாவிடத்திலேயே இருன்னு ஒருவனுக்கு சொல்ல வேண்டியது இல்லை. நீ ஆத்மாங்கிறத காட்டினா போதும். அதை அவன் தெரிந்து கொண்டு அதிலேயே இருக்க போகிறான். அவ்வளோதான். பிரமாணங்கள் எல்லாம் பிரமாணமாய் இருத்தல் என்பது அதுவரையிலும் ஆதலாலும் என்க. அதனால்
எல்லா பிரமாணங்களும் எல்லா பிரத்யக்ஷம் முதலான என்னெல்லாம் பிரமாணம் இருக்கோ எல்லா பிரமாணங்களும் கடைசியில் சப்த பிரமாணம் வரைக்கும் எல்லா பிரமாணங்களும் ஜீவனுக்கு அவனுடைய சொரூபத்தை காட்டுகின்ற வரைதான். அதனால் நான் ஆத்மான்னு ஒருத்தன் புரிந்து கொண்ட பிறகு அதற்கு மேலே அந்த பிரமாணங்கள் எல்லாம் அப்பிரமாணங்கள் ஆகிவிடுகின்றன. அதனால் வேத பிரமாணம் ஜீவனுக்கு நீ ஆத்மா என்று காட்டுவதோட முடிந்து விடுகின்றது. நான் ஆத்மான்னு புரிந்து கொண்ட பிறகு ஆத்மாவுக்கு அந்நியமாக ஒன்றும் இல்லை, ஆத்மா பூர்ணமாக இருக்கு, இதன் மேல் அவன் அடைவதற்கு ஒன்றும் இல்லை. அதனால் இதுவரைக்கும் அவன் வைத்திருந்த அந்த ஜீவத்துவம், நான் ஜீவன் என்ற அந்த ஜீவபாவத்தை நீ ஆத்மாங்கிற ஞானத்தினால வேதாந்தமானது நீக்கி விடுகிறது. அதனால் ஜீவனுக்கு அவனுடைய யதார்த்த சுரூபத்தை காமிச்சு நீ ஆத்மா, நீ ஜீவன் இல்லை என்று காட்டி இதுவரைக்கும் இருந்த ஜீவத்துவத்தை நீக்கி விடுகிறது. அப்போ நான் ஆத்மானாக்கா ஆத்மா சர்வ வியாபகமாக இருக்குது, பிறப்பு இறப்பு இல்லாததாக இருக்குது, அது பூர்ணமானதாக இருக்குது, அது ஆனந்தமானதாக இருக்கிறது. நான் அந்த ஆத்மான்னு அவன் புரிந்து கொண்ட பிறகு அவன் அதற்கு மேலே செய்கிறதுக்கு என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லை. அதனால் அதற்கு மேலே அவனுக்கு எந்த விதமான பிரவர்த்தியும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் அதற்கு மேலே சாஸ்திரங்கள் எல்லாம் அப்பிரமாணம் ஆகிவிடுகின்றது. அதனால் பிரமாணங்கள் எல்லாம் உண்மையாய் இருத்தலானது ஆத்ம ஞானம் உண்டாகிற வரையிலும் தான், பின்பு அவை உண்மையாய் இருக்க மாட்டா. ஆத்ம ஞானம் வந்த பிறகு, ஆத்மாவை தவிர வேறு ஒன்றும் இல்லைன்னு வந்த பிறகு எல்லாமே நீங்கி விடுகின்றது. ஆகவே எதுவும் முக்கியத்துவம் இல்லாததாக ஆகிவிடுகின்றது. எதையும் அடையணுங்கிற தேவை அவனுக்கு இல்லை, அவனுக்கு அந்நியமாக எதுவும் இல்லை. ஆகவே அதற்கு மேலே இந்த பிரமாணத்துக்கும் வேலை இல்லை. ஆத்மா என்னதென்று கண்டறிந்த விடத்து பின்பு இது பிரமாணம், இது பிரமேயம். பிரமாணம்னா அறிதற்கான கருவி, பிரமேயம்னா அறியப்படும் பொருள் என வேத புத்தியினால் வரக்கூடிய வழக்கு நிகழாது அன்றோ. அதனால் பிரமாணம் பிரமேயம்ங்கிற பேதமே இல்லாமல் போய்விடும். நான் ஆத்மா, இங்கே எல்லாமே ஆத்மாதான்னு ஒருவனுக்கு தெளிவாயிட்டா அதன் பிறகு நான் நீங்கிற பேதமே இல்லை. பேதம் இருந்தால் தானே விவகாரம் வரும். பேதமே இல்லைனாக்கா, தூக்கத்தில் இருந்து விழித்து விட்டான்னாக்கா அதற்கு பிறகு தூக்கத்தில் பார்த்தாலும் நான் பார்த்தவன் ஏதாவது பேதம் இருக்குமானா அது எதுவும் சத்தியம் இல்லை, மறைந்து விடுகின்றது. ஏனெனில் முடிவான பிரமாணமாகிய வேதமானது பிரமாதாவாய் இருத்தலை, ஒரு பொருளை அறிதற்கு கர்த்தாவாகின்றது என்பதை ஆத்மாவுக்கு நீக்குகின்றது இருக்கணும், அங்கே நீங்குகின்றது இருக்கு. ஆத்மாவுக்கு நீக்குகின்றது, அவனுடைய பிரமாத்திருத்துவத்தை நீக்கிவிடுகின்றது. பிரமாத்திருத்துவம் இருக்கிற வரைக்கும் தான் ஒருவன் நான் கர்த்தா, நான் இதை செய்யணுங்கிற எண்ணம் இருக்கும். பிரமாத்திருத்துவமே போய்விட்டா அதன் பிறகு அவனுக்கு எந்த வேலையையும் நம்ம சொல்ல முடியாது. இங்கே வேதாந்தமானது ஆத்ம ஞானத்தை கொடுத்து நான் பிரமாத்தா என்ற அவனுக்கு இருந்த பிரமாத்திருத்துவத்தை நீக்கி விடுகின்றது. அதனால் ஆளையே காலி பண்ணிடுறது. அப்படி மறுக்கும் அளவிலேயே கனாக்காலத்து அறிவு விழிப்பு நிலையிலேயே ஆகாதவாறு போல அந்த வேதமும் பிரமாணம் ஆவது இல்லை. கனவுல பார்த்த ஒரு பொருள், கனவுல இருந்த அந்த பிரமாணமானது விழித்த நிலையில் விழித்த பிறகு செல்லுபடியாகுமான. நான் கனவுல உன்னை பார்த்தேன்னா, கனவுல பார்த்த அந்த நான்கிறது இப்போ நனவுல இல்லை. கனவுல பார்க்கப்பட்ட பொருளும் நனவுல இல்லை, பார்த்த கண்ணும் இல்லை, கனவுல பார்த்தவனும் இல்லை, பார்க்க உதவுன அந்த சரீரமும் இல்லை, பார்த்த பொருளும் இல்லை. நனவு நிலையில் இருக்கிறவன் முற்றிலும் வேறானவன். அதனால் அது நனவு நிலைக்கு அது பிரமாணமாக ஆகாது. அதே மாதிரி இதெல்லாம் அஞ்ஞான காலத்தில் தான் இந்த பிரமாத்திருத்துவம் இருக்குது. நான் பிரமாத்தா, இது பிரமேயம் என்பதெல்லாம் இருக்குது. ஞானம் வந்தால் இந்த திரிபுட்டிகள் எல்லாம் நீங்கி விடுகின்றன. அதனால் அதற்கு மேலே எந்த பிரமாணமும் இல்லை. அதனால் அந்த வேதமும் பிரமாணம் ஆவது இல்லை.
லோகத்திலேயும் ஒரு பொருளை ஒருவன் இன்னதென்று சரியாய் அறிந்த விடத்து பிரமாணமானது மறுபடியும் அவனை அதை அறிய புகும்படி செய்வதை காணாமையின். உலகத்திலே ஒரு பொருளை ஒருவன் ஒரு முறை அறிந்து கொண்டா அதன் பிறகு மீண்டும் மீண்டும் அதை பார்க்கணும் அறியணுங்கிறது இல்லை. ஒரு முறை அறிவு வந்தா அதன் பிறகு அந்த பிரமாணத்துக்கு வேலை இல்லை. இன்னொன்று, இது இங்கே நேரடியான மொழிபெயர்ப்பு பார்த்தா அப்படி தான் இருக்குது. ஆனால் நம்ம அதை கவனமாக புரிந்து கொள்ள வேண்டியது, நம்ம விளக்கம் சொல்கிற பொழுது கூடுதலாக விளக்கம் கொடுத்தேன். அதாவது லௌகிக்க விஷயத்திலும் கூட பிரமாணங்கள் ஒரு விஷயத்தை பற்றிய அறிவை மட்டுமே கொடுக்கின்றன, அந்த விஷயத்தை செய்ய தூண்டுறதுங்கிறது இல்லை. அதனால் கண்ணை திறந்தால் கண்ணுங்கிறது பார்க்கின்றது, இது என்ன பொருள் அப்படிங்கிறத அறியும், அவ்வளோதான். ஆனால் அந்த கண்ணானது அதன் பிறகு அந்த பொருளை பார்த்து கொண்டே இரு, அதை எடு, அதை அனுபவி அப்படிங்கிறலாம் கண்ணு சொல்லுமான? கண்ணு சொல்லாது. கண்ணுக்கு விஷயம் என்னவோ அதை அப்படியே காட்டுறதுங்கிறது மட்டும்தான் வேலை. அதற்கு மேலே அது செயல்பட முடியாது. அதற்கு மேலே அதை செய்யறதும் செய்யாமல் இருக்கிறதும் தொடர்ந்து பார்க்கிறதும் அந்த பார்த்த பொருளை அடையணும்னு நினைக்கிறதும் அதெல்லாம் மனசு சார்ந்த விஷயம், அதெல்லாம் ஆசை சார்ந்த விஷயம். அதனால் பிரமாணம்ங்கிறது ஒன்று சரி தப்பு, இது இன்ன பொருள், இது இப்படி அப்படிங்கிறத காட்டும், அவ்வளோதான். அது ஒரு அறிவை கொடுக்குமே ஒழிய செயலுக்கான தூண்டுதலாக செயலை, ஒரு ஜீவனை செயல் செய்யன்னு கூட சொல்லலாம், செயல் செய்யன்னு சொல்ல முடியுமே ஒழிய செயலை செய்ய வைக்க முடியாது. இந்த பிரம்மாத்தாவை செயலை செய்ய வைக்க முடியாது, செய்யுங்கிற அளவில் சொல்லலாம், அவ்வளோதான். அதற்கு மேலே அது ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் உதாரணம் பார்த்தோம், மது வீட்டுக்கும் நாட்டுக்கும் கேடுங்கிறான், இல்லை மது அருந்தாதீர்கள்னு போர்டு போட்டிருக்கான். அப்போ அதை பார்க்கிற பொழுது பார்க்கிறவனுக்கு அதை பற்றி அறிவு வருது, அதனால் என்னென்னா அவ்வளோதான். அப்புறம் அதை அருந்துறதும் அருந்தாமல் இருக்கிறதும் யார்? இவன் கையில் இருக்குது. அதுக்கு மேலே அந்த பிரமாணம் ஒன்றும் பண்ண முடியாது. சிகரெட் அட்டையில் பெரிய எலும்புக்கூடு படம் போட்டு பெருக்கெல்லாம் போட்டிருக்கான், அது கூடாது அப்படின்னு சொல்லி இதனால் கேன்சர் வரும் அப்படிங்கிற எச்சரிக்கையெல்லாம் கொடுத்துருக்குறான். அப்போ என்ன, அதை படிக்கிற பொழுது அது ஒரு அறிவு, அந்த பொருள் அங்கே அதை பார்த்த உடனே பார்க்குறவனுக்கு ஒரு அறிவு வருது, அந்த அவ்வளவுதான் பண்ண முடியுமே வெளியே. அந்த வாக்கியமானது, அந்த எலும்புக்கூடு இவனை சிகரெட் பிடிக்காமல் நிறுத்த வைக்க முடியாது. இவன் தான் அது பிடிக்கிறதும் பிடிக்காததும் இவன் கையில் இருக்குது. அதனால் என்ன சொல்கிறார், பிரமாணமானது ஒரு பிரவர்த்தகம் கிடையாதுங்கிறார் ஆச்சாரியர். இல்லை, இங்கே பாஷ்யத்தில் சம்ஸ்கிருதத்தில் பார்த்தா பிரவர்த்தக பிரமாணம்ங்கிறது இல்லைன்னு ஆச்சாரியர் தெளிவுபடுத்துகிறார். பிரவர்த்தக பிரமாணம்னு ஒன்று கிடையாதுங்கிறார். பிரமாணம்னு இருக்கே ஒழிய பிரவர்த்தக பிரமாணம்னு கிடையாது. ஒருத்தனை செய்ய தூண்டுறது அப்படின்னா செய்யணும் சொல்லுமே ஒழிய அந்த பிரவர்த்தகமாக இருக்கிறது அவன் மனதில் இருக்கக்கூடிய காமம் தான். காமம் தான் பிரவர்த்தகமே ஒழிய பிரமாணம் பிரவர்த்தகம் கிடையாது அப்படிங்கிறத லௌகிக்க விஷயத்திலும் அப்படின்னு தான் சொல்கிறார். அதனால் பிரமாணமானது அவனை அதை அறிய புகும்படி செய்வதை, திரும்ப அதை செய்யணும், அதாவது அறிவை கொடுக்குமே ஒழிய அதை அந்த செயலை செய்யுங்கிறத செய்ய வைக்கிறது பிரமாணத்தினால சாத்தியம் இல்லை. ஆகவே ஆத்மாவை அறிபவனுக்கு கர்மத்தில் அதிகாரம் இல்லை என்பது பெறப்பட்டது. அதனால் முடிவு என்னென்னா, இது எந்த கர்மாவிலையும் அவனுக்கு ஈடுபாடானது வராது, ஈடுபட அவன் முடியாது, எந்த கர்மாவையும் அவனால் செய்ய இயலாது என்பது தான் கருத்து தாத்பரியம். தஸ்மாத் ஆத்மவிதக கர்மணி அதிகாரக ந இதி சித்தம். ஆத்மாவை அறிந்தவனுக்கு கர்மாவில் அதிகாரம் இல்லை என்பது சித்திக்கின்றது, பெறப்படுகின்றது. இப்படி இந்த ஸ்லோகம் முடியுது. அடுத்த ஸ்லோகத்துக்கு போகலாம். அடுத்த 70வது ஸ்லோகத்துக்கான அவதாரிக்கை. பாஷ்யம் படிக்கலாம். 70வது ஸ்லோகத்துக்கான அவதாரிக்கா பாஷ்யம். விதுஷः त्यक्त ஏஷணஸ்ய ஸ்திதப்ரஜ்ஞஸ்ய யதேஹே ஏவ மோக்ஷப்ராப்திः நத் அசந்நியாசினः
காமகாமினக இதி ஏதம் அர்த்தம் திருஷ்டாந்தேன பிரதிபாதயிஷ்யன் ஆக. விதுஷக விதுஷன் விதுஷகன விவேகம் உடையவன், வித்வான் ஞானி, ஸ்தித பிரஜை உடையவனுக்கு. பின்னாடி யதேகேன்னு வருது. யதேகே யதேகே மோக்ஷ பிராப்திகி. யதேகே ஏவ மோக்ஷ பிராப்திகி. எதிக்குத்தான் மோக்ஷ பிராப்தியானது இருக்கின்றது. எதினக சந்நியாசி. சந்நியாசிக்கு தான் மோட்ச பிராப்தியானது மோட்ச சித்தியானது ஏற்படும். மோட்சத்தை அடைதல் என்பது எதிக்கு இருக்கின்றது? சந்நியாசிக்கு இருக்கின்றது. விதுஷக யதேக ஏவ மோட்ச பிராப்திகி. அவன் எதனால் மோட்ச பிராப்தி அவனுக்கு கிடைக்குதுன்னா தியக்த ஏஷனஸ்ய ஏஷனாத்திரயத்தை தியாகம் செய்தவனுக்கு. ஏஷனாத்திரயம் ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். புத்திரேஷனா, வித்தேஷனா, லோகேஷனா. புத்திரன் முதலான உறவுகள் மேலே இருக்கக்கூடிய ஆசைகளை பற்றி விட்டுவிடுதல், அப்புறம் பொருட்பற்றை விட்டுவிடுதல், அப்புறம் மண் முதலான அசையாத சொத்துக்கள் மேலே இருக்கக்கூடிய பற்றையும் தியாகம் செய்தவனுக்கு. அதனால் தியாக ஏஷனஸ்ய எல்லா ஏசனைகளையும் எல்லா ஆசைகளையும் தியாகம் செய்தவனுக்கு. அவன் எதனால் தியாகம் பண்ணான்? அல்லது ஸ்தித பிரஜ்ஞஸ்ய ஸ்தித பிரஜை உடையவனுக்கு. நல்லா தெரிந்த அத்வைத ஞானம் ஆத்ம ஞானத்தில் ரெட்டை ஏற்பட்டவனுக்கு, எல்லா ஆசைகளையும் துறந்தவனுக்கு, வித்வானாய் இருக்கின்ற எதிக்கு மோக்ஷ பிராப்தி. அவனுக்குத்தான் மோக்ஷ பிராப்தியானது, அதாவது ஜீவன் முக்தியானது அவனுக்கு தான் கிடைக்கும், சித்திக்கும். நது அசந்நியாசினக சந்நியாசியாய் இல்லாதவனுக்கு. சந்நியாசினா சந்நியாச ஆசிரமம் என்பது இல்லை, அதை விட முக்கியமாக இந்த ஆசைகளை விடாதவனுக்கு அப்படி எடுத்துக்கொள்ளணும். அடுத்தது காம காமினகன. அசந்நியாசினா என்ன அர்த்தம்னா காம காமினக, காமத்தில் காமம் உடையவன், விஷயங்களின் மேலே ஆசை உடையவனுக்கு இல்லை. விஷயங்களில் ஆசை விட்டவனாகவும் ஸ்தித பிரஜை உடையவனாகவும் இருக்கின்றவனுக்கு மோட்ச பிராப்தியானது உண்டு. விஷயங்களில் பற்றுடையவனுக்கு விஷயங்களை விடாதவனுக்கு, விஷயங்களில் பற்றுடையவனுக்கு, விஷயங்களை விடாதவனுக்கு மோட்ச பிராப்தியானது இல்லை என்பதற்கு திருஷ்டாந்தத்தோட இது ஏதத் அர்த்தம், இந்த அர்த்தத்தை திருஷ்டாந்தேன பிரதிபாதயிஷ்யன் ஆக ஒரு உதாரணத்தின் மூலமாக விவரிக்க விரும்பி அடுத்த ஸ்லோகத்தை பகவான் சொல்லுகின்றார். அபூர்யமானம் அச்சல பிரதிஷ்டம் சமுத்திரமாப பிரவிசந்தி யத்வத் தத்வத் காமாயம் பிரவிசந்தி சர்வே ச சாந்திமாப்னோதி ந காமகாமி. என்னுடைய பதார்த்தம் ஆபூரியமானம் அச்சல பிரதிஷ்டம் சமுத்திரம் ஆபக யத்வத். யத்வத்துனா எப்படி. சமுத்திரம்னா சமுத்திரத்தை ஆபக ஜலங்கள், வெளியே இருந்து வரக்கூடிய நதி முதலான ஜலங்கள், யத்வத்து அடைகின்றதோ. எப்படிப்பட்ட சமுத்திரம்? ஆபூரியமானம் அச்சல பிரதிஷ்டம் சமுத்திரம். ஆபூரியமானம்னா நிறைந்திருக்கக்கூடிய சமுத்திரம், நிறைவாய் இருக்கக்கூடிய. பூரியமானம் அப்படின்னா பூர்ணம்ங்கிற அர்த்தம் தான். ஆபூரியம்னா பரிபூர்ணம், நன்றாக முழுவதுமாக நிறைந்திருக்கக்கூடிய சமுத்திரத்தை. அது அப்புறம் சமுத்திரம் எப்படி இருக்குது? அச்சல பிரதிஷ்டம்னா நிலை பெற்று இருக்கின்ற, ஸ்திரமாக உறுதியாக இருக்கின்ற, மாறுபடாமல் உறுதியாக இருக்கின்ற சமுத்திரத்தை ஆபக யத்வத் நதி முதலான ஜலங்கள் வந்து சேருகின்றன. பிரவிசந்தி பிரவேசிக்கின்றனவோ.
தத்வத்து அப்படியே அதுபோல சர்வே காமாக எம் பிரவிசந்தி எல்லா காமங்களும் எவனை எந்த பிரம்மனிஷ்டனை யாரை பிரவிசந்தி பிரவேசிக்கின்றனவோ சக சாந்திஹி ஆப்னோதி அவன் சாந்தியை அடைகின்றான். சாந்தி அடைகிறான்னா மோட்சத்தை அடைகின்றான், நிரந்தரமான சாந்தியை அடைகின்றான். காமகாமி ந காமகாமி காமங்களில் விஷயங்களில் விருப்பமுடையவன் விஷய ஆசை உடையவன் மோட்சம் அடைவது இல்லை, நிரந்தரமான சாந்தியை அடைவது இல்லை. அளவு சமுத்திரம் பூர்ணமாக இருக்கக்கூடிய சமுத்திரம் ஒரு ஞானிக்கு உதாரணமாக சொல்லப்படுகின்றது. சமுத்திரம் பூர்ணமாக இருக்குது, அது கரையற்றதாக இருக்குது, நிலையானதாக இருக்கின்றது. அச்சல பிரதிஷ்டம்னா அது தன்னிலையிலிருந்து மாறாததாக உறுதியான நிலைத்த தன்மையுடையதாக இருக்கின்றது. எவ்வளவு ஜலம் புறத்தில் இருந்து எவ்வளவு ஜலம் எவ்வளவு நதிகள் வந்து கலந்தாலும் அது அப்படியே விகாரமடையாமல் அப்படியே இருக்கின்றது. அது அதிகமாகிறதும் இல்லை, குறையிறதும் இல்லை. ஜலம் வந்து நதியில் இருக்கக்கூடிய ஜலம் அதனால் அதிகமாவதும் இல்லை, குறைவதும் இல்லை, அது அப்படியே இருக்கின்றது. எவ்வளவு புறத்தில் இருந்து எவ்வளவு நதிகள் தொடர்ந்து வந்து கலந்து கொண்டிருந்தாலும் கடலினுடைய அளவு அதனுடைய நிலையிலிருந்து மாறுபாடு என்பது இல்லை. அது வந்து கலக்கிறதுனால அது அதிகமாகிறது. அந்த பூர்ணத்துவங்கிறது அதுக்கு ஏற்கனவே இருக்குது, இயல்பாக பூர்ணத்துவங்கிறது இருக்குது. நதி வந்து சேர்றதுனால அது நிறைவடைதல் என்பது இல்லை. அதே மாதிரி நதிகள் வந்து சேருவதனால அவைகள் கலக்கமடைவதும் இல்லை, ஸ்திரமாக இருக்கின்றன. அதே மாதிரி எவனிடத்தில் இந்த காமங்கள் வந்து சேர்ந்தாலும் எல்லா காமங்களும் வந்து சேருகின்ற பொழுதும் அதனால் அவன் நிறைவடைவதும் இல்லை, கலக்கம் அடைவதும் இல்லை. அவன் ஏற்கனவே நிறைவாக இருக்கிறான், இது வந்தால் தான் எனக்கு நிறைவுங்கிறது இல்லை, அல்லது இது வந்ததுனால கலங்கி போய்விட்டது என்பதும் இல்லை. அப்போ பிராரப்தப்படி எது வந்தாலும் வரவில்லை என்றாலும் அவனுக்கு குறைவொன்றும் இல்லை, வந்தாலும் கலக்கம் என்பது இல்லை, சமுத்திரம் மாதிரி. அப்படி யார் இருக்கிறானோ அந்த மனநிலை அந்த ஞான நிஷ்டையை எவன் அடைந்திருக்கிறானோ அவன் சாந்தியை அடைகின்றான், அவன் மோட்சத்தை நிறைவை அடைகின்றான். அப்படி இல்லாதவன் விஷயங்களில் ஆசை உடையவன் அந்த மோட்சத்தை அடைவது இல்லை. இதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். இருக்கு ஆச்சாரியுடைய பாஷ்யம். நேரமாச்சு. ஆபூரியமானம் அத்பிஹி அச்சல பிரதிஷ்டம் அச்சலதயா பிரதிஷ்டா அவஸ்திதிஹி யஸ்ய தம் அச்சல பிரதிஷ்டம் சமுத்திரம் ஆபஹ சர்வதஹ கதாஹ பிரவிசந்தி ஸ்வாத்மஸ்தம் அவிக்ரியம் ஏவ சந்தம் யத்வத். ஆபூரியமானம், ஆத்பூரியமானம்ங்கிறதுக்கு ஆச்சாரியர் விளக்கம் கொடுக்கல, நமக்கு தெரியும் பூர்ணமாக இருக்கிறது. பூரியமானம்ங்கிறது பூர்ணம், அபூர்ணம்னா பரிபூர்ணமாக முழுமையாக இருக்கின்றது, முழு நிறைவோடு இருப்பது. எதனால்? அத்பிஹி ஜலத்தினால் தண்ணீரினால் நிறைந்திருக்கக்கூடிய சமுத்திரமானது. சமுத்திரம்ங்கிறதுக்கு இது வந்து அட்ஜெக்டிவ். நீரினால் நிறைந்திருக்கக்கூடிய முழுமையாக பரிபூர்ணமாக நிறைந்திருக்கக்கூடிய சமுத்திரமானது. அப்புறம் அச்சல பிரதிஷ்டம், அச்சல பிரதிஷ்டம்னா அச்சலதயா பிரதிஷ்டா அவஸ்திதிஹி, சலனமடையாத நழுவாத நிலைத்த தன்மை உடையது எதுவோ அது அச்சல பிரதிஷ்டம். அச்சல பிரதிஷ்டம் சமுத்திரம். எதனுடைய தன்மையானது எப்பொழுதும் உறுதியானதாக இருக்கின்றதோ மாறாததாக இருக்கின்றதோ அது எது? சமுத்திரம். சமுத்திரம். அந்த சமுத்திரத்தில் ஆபகங்கிறது சர்வதக கதாக எல்லா பக்கத்திலிருந்தும் வருகின்ற தண்ணீர். பிரவிசந்தி நுழைகின்றது. அப்படி நுழைகின்ற பொழுதும் ஸ்வாத்மஸ்தம் அவிக்ரியம் ஏவ சந்தம், அது முக்கியமானது. அது தன்னுடைய நிலையிலேயே இருக்கின்ற ஸ்வாத்மஸ்தம்,
தன்னுடைய நிலையிலேயே இருக்கின்றது. அவிக்கிரியம் ஏவ, எந்த மாறுபாடும் அடையாமல் தான் தானாகவே இருக்கின்றது. எவ்வளவு நதிகள் வந்து சேர்ந்தாலும் அது நிலை மாறாமல் அப்படியே இருப்பது போல. அதனால் ஏவ சந்தம் எத்வது, அப்படியே இருப்பது போல. இது உதாரணம். அடுத்தது தத்வத் காமாஹா விஷய சந்நிதௌ அபி சர்வதः இச்சா விசேஷா யம் புருஷம் சமுத்திரம் இவ ஆபஹ அபி விகுர்வந்தः பிரவிசந்தி சர்வே ஆத்மனி ஏவ பிரளீயந்தே ந ஸ்வாத்மவசம் குர்வந்தி. தத்வத், அதுபோல. காமாஹா, காமாஹாங்கிறது விஷயாக, விஷய சந்நிதௌ அப்பி சர்வத்தः இச்சா விசேஷாக. அதனால் காமாகன இச்சா விசேஷாக, விஷயங்கள், இச்சைக்குரிய விஷயங்கள். இச்சை ரெண்டுமே, காமாகங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம். காம விஷயங்கள், அப்புறம் காமம். காமங்கிறது ஆசை, ஆசைக்குரிய விஷயங்கள் மற்றும் ஆசை. சர்வத்தக, எல்லா பக்கத்திலிருந்தும். புருஷம் எம் புருஷம் ஆபக சமுத்திரம் ஆவிக்குர்வந்தக பிரவிசந்தி இவ. எல்லா பக்கத்திலிருந்தும் சமுத்திரத்தில் வந்து நுழைகின்ற ஜலங்களைப் போல எவனிடத்தில் எல்லா ஆசைகளும் வந்து சேர்கின்றதோ, அப்படி வந்து சேருகின்ற பொழுது அவன் எவ்விதமான மாறுபாடு அடையாமல் இருக்கின்றானோ. அதனால் ஆத்மனி ஏவ பிரளீயந்தே, அவனிடத்தில் அவைகள் வந்து லயமாகி விடுகின்றன. ந ஸ்வாத்மவசம் குர்வந்தி, அவைகள், அந்த விஷயங்கள் அதுமயமாக அவனை ஆக்குவது இல்லை. என்ன விஷயங்கள் வந்தாலும் அந்த விஷயங்களை அவன் தன்மயமாக்கி கொள்ளுகிறான், அவன் விஷயமயம் ஆவது இல்லை. அதனால் தன்வசமாக அவைகளை வைத்து கொள்ளுகிறான், ஆக்கி கொள்ளுகிறான். விஷயவசமாக அவன் ஆவது இல்லை. அந்த விஷயங்கள் அவனை அதுமயமாக ஆக்குவது இல்லை. இதற்கான விளக்கம் நமக்கு நேரமாச்சு, நாளைக்கு பார்க்கலாம். ஓம் பிரபன்ன பாரிஜாத்தாய தோத்திர வேத்ரைக்கபாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததிகே நமः. ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேத விபாகினே வ்யோமவத்யாப்ததேகாய தட்சிணாமூர்த்தயே நமः. ஓம் பூர்ணமதः பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம்.